நாங்களும் ஆலோசனை செய்தோம். அப்பொழுது ஒவ்வொரு தொகுதியாக ஆலோசனையின் பொழுது கடலூர் தொகுதியில் யார் போட்டியிடலாம் என்றெல்லாம் ஆலோசனை நடைபெற்றது. நம்முடைய விருதை வள்ளல் அவர்களை மீண்டும் போட்டியிடலாம் என்ற ஆலோசனைகள். நம்முடைய மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள், முன்னாள் செயலாளர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். நம் கட்சியிலே எத்தனையோ தகுதியானவர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். அப்படியும் எனக்கு ஒரு யோசனை வந்தது. ஏன் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர், இந்த தகுதியான ஒரு வேட்பாளர், இந்த மண்ணின் பிரச்சனைகளை பற்றி, மக்களின் பிரச்சனைகள் பற்றி நன்கு அறிந்தவர், அவரை ஏன் நிறுத்தி வைக்க கூடாது என்று எனக்கு ஒரு யோசனை வந்தது. ஐயாவிடம் கேட்டேன், நல்ல யோசனைப்பா அப்படின்னு ஐயா சொன்னார். உடனடியாக அவருக்கு கைபேசியிலே தொடர்பு கொண்டேன். அவர் லண்டனில் இருந்தார். அவர் நான் ஒரே வார்த்தை கேட்டேன், ஏங்க உலகாலமாக உங்கள் எழுத்து மூலமாக, உங்கள் திரைப்படம் மூலமாக, எத்தனையோ காணொளி மூலமாக, வலைத்தளங்களில் நீங்கள் உங்களுடைய பதிவுகள் எல்லாம் போடுறீங்க, தைரியமாக நீங்கள் கருத்துக்கள் சொல்கிறீர்களே, நேரடியாக களத்திலே இறங்கி மக்களை சந்தித்து மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளராக நீங்கள் நிற்கிறீர்களா என்ற கேள்வி கேட்டேன். நான் கேட்டது நியாயம் தானே, சரியான கேள்வி தானே அது. அவர் ஒரு சில நொடிகளில் சிந்தித்து, நீங்க என்ன சொன்னாலும் நல்லதுக்கு தானே நீங்க சொல்லுவீங்க, நீங்க சொன்னா நிச்சயமாக நான் நிற்கின்றேன். அவர் செய்த இந்த முடிவு சாதாரண முடிவு நினைச்சுக்காதீங்க. நீங்க அவர் நினைச்சிருந்தானா எப்பயோ வந்திருக்கலாம், அரசியல் வந்திருக்கலாம், ஆட்சியில் வந்திருக்கலாம், எம்எல்ஏ இருக்கலாம், எந்த கட்சியில் வேணா போயிருக்கலாம், எப்பயோ நடந்திருக்கும். அது உலகாலமாக அவர் எழுத்து மூலமாக, எழுத்தாளர், அவர் சிந்தனையாளர், அவருடைய எழுத்தும் சிந்தனையும் அவர் திரைப்படங்களில் நாம் பார்த்திருக்கின்றோம். வித்தியாசமான திரைப்படம். நான் திரைப்படத்தை பற்றி நான் பேச வரல. இங்க அழகி திரைப்படமா, பள்ளிக்கூடமா, களவாடிய பொழுதுகளா, கருமேகம் கலங்குந்தரை, இதெல்லாம் நான் பேச வரல. அது உங்களுக்கு தெரியும். நான் பேச வந்தது ஏன் நம்ம கூட்டணியில் அவர் போட்டியிடுகின்றார். அவர் சினிமா துறையில் ஒரு சிலர் அவரை பார்த்து, ஏன் தங்கர் இப்படி பண்ணிட்டீங்க, ஏன் பிஜேபி கூட்டணியில் போய் சேர்ந்துட்டீங்க, இந்த கேள்வியெல்லாம் அவர்கிட்ட கேட்டிருக்கிறாங்க. அவர் அதுக்கு சொன்ன பதில், ஏங்க நானும் 57 வருஷமா காத்துட்டு இருக்கிறேன், இந்த ரெண்டு கட்சிகளும் ஏதாவது நல்லது செய்வாங்க, என் மண்ணுக்கும் என் மக்களுக்கும் நல்லது செய்வாங்க, நான் 57 வருஷமா காத்துட்டு இருக்கிறேன், நானும் எவ்வளோ போராடி பார்த்துட்டேன், திமுக அண்ணா திமுக மாறி மாறி எனக்கு எல்லா முதலமைச்சர்களும் எனக்கு நல்லா தெரியும். கலைஞர்லேருந்து, எம்ஜிஆர்லேருந்து, ஜெயலலிதா அம்மையார்லேருந்து, எடப்பாடி பழனிசாமியும் தெரியும், இருக்கிற ஸ்டாலின் அவர்களும் தெரியும், எல்லாம் தெரியும் எனக்கு. ஆனால் இவங்க இவ்வளோ பேர் இருந்தோம், எனக்கு தெரிஞ்சோம், என் மண்ணுக்கும் என் மக்களுக்கும் இது வரைக்கும் ஒன்றும் செய்யலையே, மாறாக என் மண்ணையும் மக்களையும் நாசப்படுத்திட்டு இருக்கிறாங்களே, அவங்களை இனி நம்பி பிரயோஜனம் கிடையாது. அதனால தான் நான் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பிலே என் தொகுதியில் என் மக்களுக்காக சேவை செய்ய நான் வந்திருக்கின்றேன் என்று பதில் அளித்திருக்கின்றார் தங்கர் பச்சான் அவர்கள். சரியான பதில் தானே அது, நியாயமான பதில் தானே அது. அதுதான் எனக்கு அவரிடம் ரொம்ப பிடித்தது. நேர்மையானவர், நியாயமானவர், அவர் மனதிலே பட்டதை பேசிடுவார். அது நானாக இருந்தாலும் சரி, யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டார், மனசில் பட்டது பேசிடுவார். நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க கூட சொல்லிவிடுவார், தயவுசெய்து தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் உண்மையை சொல்லிவிடுவேன். அப்படிப்பட்டவர் தான் நமக்கு வேணும். அப்படிப்பட்டவர் தான் டெல்லியிலே போய் அங்கே சண்டை போடுவார். அது பிஜேபி கூட்டணி இருந்தாலும் சரி, எந்த கூட்டணி இருந்தாலும் சரி, அவர் தைரியமாக சண்டை போட்டு உங்கள் பிரச்சனையை தீர்வு கொண்டு வருவார். நான் சொன்னேன்ல, இதுக்கு முன்பு
நம்முடைய மருத்துவர் ஆஜி அவர்களை நிற்க வைத்தோம் 5 ஆண்டுகளுக்கு முன்பு. அவரை விட ஒரு தகுதியான வேட்பாளர் அன்று கிடைத்தார்களா? ஆனால் நீங்கள் யாரை தேர்வு பண்ணீங்க? விருதை வள்ளல் மருத்துவர் ஆர்ஜி எம்டி படிச்சிருக்கிறார். எத்தனையோ பேர் உயிரை காப்பாற்றிருக்கிறார். உங்களுக்கு எல்லாம் நன்கு தெரிஞ்சவர். ஆனால் அவரை விட்டுட்டு நீங்கள் யாரை தேர்வு பண்ணீங்க? 302 ஐபிசி 302. மீண்டும் அந்த தவறை செய்யாதீர்கள். மீண்டும் அந்த தவறை செய்யாதீர்கள். ஏன்னா இது கடலூர் மாவட்டம், என்னுடைய மாவட்டம் கூட. தென்னார்காடு மாவட்டம். தென்னார்காடு மாவட்டம் எப்படி? விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர்லாம் எல்லாம் தென்னார்காடு மாவட்டம். நான் தென்னார்காடு மாவட்டத்தை சார்ந்தவன். என்னை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். முதல் இந்த மண்ணில் எப்போ தெரியுமா நான் பேசினேன்? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். எப்போ சார்? தாமரை சொல். ஞாபகம் வச்சிருக்க போல இருக்குது. 25 ஆண்டுகளுக்கு முன்பு இங்கே கடலூர் டவுன் ஹாலிலே அப்பொழுதுதான் முதலிலே நான் பேசினேன். எதுக்கு தெரியுமா பேசினேன்? நான் இந்த சிப்காட் ரசாயன கழிவுகளால் இந்த பகுதி பாதிக்கப்பட்டிருக்கிறது. அப்பொழுது அந்த ஒவ்வொரு பகுதியாக சென்று போராட்டங்கள் நடத்தி ஒவ்வொரு கிராமத்திற்கும் நான் சென்றேன். பசுமை தாயகம் சார்பிலே பசுமை தாயகம் தலைவராக அப்பொழுது நான் வந்தேன். அன்னையிலிருந்து இன்று வரை அந்த பிரச்சனைக்கு தீர்வு வரவில்லை. எவ்வளவு காலமா? 25 ஆண்டு காலமா. இந்த 25 ஆண்டு காலத்தில் மாறி மாறி திமுக அண்ணா திமுக, திமுக அண்ணா திமுக, திமுக அண்ணா திமுக எத்தனையோ போராட்டங்கள் நடத்தி பார்த்துட்டோம். ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள், மனித சங்கிலி, நடைபயணம், வழக்குகள், நீதிமன்றத்தில் கேஸ் போட்டோம். ஒண்ணுமே நடக்கலையே. இந்த கடலூர் சிப்காட் ரசாயன சிப்காட் தொழிற்சாலைகளால் இந்த பகுதி எப்படி தெரியுமா இருக்கு? டயாக்சின் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? டயாக்சின் என்றால் ஒரு நச்சு வேதிப்பொருள். அந்த பொருள் நம்ம சுவாசிச்சோன்னா, அந்த பொருள் தண்ணியில் குடிச்சோன்னா நமக்கு கேன்சர் வரும். அப்படிப்பட்ட பொருள் தான் 25-30 ஆண்டு காலமாக இந்த தொழிற்சாலையில் இருந்து வெளியேறுகிறது. காற்று மூலமாக, நீர் மூலமாக, மண் மூலமாக. இங்க மட்டும் இல்ல, கடலுக்கும் அதுதான் போகுது. கடல் இருக்கிற மீனும் அதுதான் சாப்பிடுது. ஆனால் அதை பற்றி இவ்வளோ இந்த மாவட்டத்திற்கு அமைச்சர்கள் வந்தார்களே, அமைச்சர்கள் எத்தனையோ அமைச்சர்கள் வந்தாங்களே, இந்த அமைச்சர்கள் மாறி மாறி வந்தாங்களே, அதற்கு விடிவு ஏதாவது இன்னைக்கு வரைக்கும் வந்திருக்கிறதா? இல்ல. அந்த ஆதங்கம் தான் எனக்கு இருக்கிற ஆதங்கம் தங்கர் பச்சானுக்கு இருக்கு. இன்னைக்கு ஆய்வுகள் என்ன சொல்லுது தெரியுமா? ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு அந்த பகுதியை சார்ந்த இளநீர்ல எது தென்னை மரத்தில் இளநீர்ல டயாக்சின் இருந்தது. இளநீரை டெஸ்ட் பண்ணாங்க, அதுல டயாக்சின் இருந்ததுன்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. அதன் பிறகு அடுத்த கட்டத்தில் தாய்ப்பால்ல டயாக்சின் இருக்குதான். நினைச்சு பாருங்க. தாய்ப்பால்ல கடலூர் நகரம் சுத்தி உள்ள மக்களுடைய தாய்மார்கள் கொடுக்கின்ற தாய்ப்பால்ல டயாக்சின் இருக்கிறது. அந்த டயாக்சினை குழந்தை குடிச்சா என்ன ஆகும்? குழந்தைக்கு சிறு வயதிலே புற்றுநோய் வரும், தாய்க்கும் புற்றுநோய் வரும். இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தோம். இதை பத்தி இந்த திமுக ஏதாவது ஒரு வார்த்தை பேசியிருக்கிறாங்களா? தொழிற்சாலையில் போய் காசு தான் கொள்ளடிச்சிட்டு வருவாங்க. ஆனா உங்களுக்காக ஏதாவது போராட்டம் நடத்தியிருக்கிறாங்களா? இதற்கு முன்பு அந்த கடலூர் சிதம்பரம் ரோட்ல போக முடியாது, நாத்தடிக்கும். ஞாபகம் இருக்கா உங்களுக்குலாம்? இங்க போனாலே தூங்கிட்டு இருந்தா எழுந்து பார்த்தா நாத்த வந்து ஐயோ சிப்காட்டான்னு கேட்போம். இதோ நம்ம ஆம்புலன்ஸ் 108 ஆம்புலன்ஸ் போது பாரு. இந்த சிப்காட்
நம்ம போராடி பாட்டாளி மக்கள் கட்சி போராட்டத்துக்கு பிறகுதான் பிறகு வரைவுரைகள் எல்லாம் கொண்டு வந்து இந்த நாத்தம் நிறுத்த வைக்கப்பட்டது. பாட்டாளி மக்கள் கட்சியில தான் இன்னைக்கு வரைக்கும் நாத்தம் வந்திருக்கும். அந்த பக்கம் கேஸ் போட்டோம், சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போட்டோம். நம்ம இதெல்லாம் நினைச்சு பாருங்க. நீங்க கடலூர் வாழ்கின்ற மக்களே என்கிட்ட வரத்துக்கு முன்னாடி சொன்னாங்க, கடலூர் நகரத்தில் 1 லட்சம் ஓட்டு இருக்குது. அவங்க யோசிப்பாங்க, என்ன யோசிக்க போறீங்க நீங்க தெரியல. கொள்ளக்காரங்களையும் கொண்டு வர போறீங்களா மறுபடியும்? நல்லவர்களை கொண்டு வாருங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் தங்கர் பச்சான் அவர்கள் ஒரு நடுநிலையாளர், பொது வேட்பாளராக நீங்க பாருங்க. பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளரும் பார்க்க வேண்டாம், ஒரு பொது வேட்பாளராக நீங்க பாருங்க. ஜாதி மதம் இனம் மொழி எல்லாத்தையும் கடந்து, கட்சிகள்லாம் கடந்து ஒரு பொது வேட்பாளர், கடலூர் தொகுதியில் உள்ள பொது வேட்பாளர் தங்கர் பச்சான் அவர்கள். அவர் உங்களுக்கு பாட்டாளி மகிழ்ச்சி வேட்பாளர் தான் உங்களுக்கு அப்படி கொஞ்சம் சிலுக்குது. சரி, பொது வேட்பாளரை பார்த்துங்க. ஏன்னா அவர் எல்லாத்துக்கும் தான் சொந்தக்காரர், இந்த மாவட்டத்தினுடைய சொந்தக்காரர் அவர். இந்த மாவட்டத்தில் சரி நான் கேட்குறேன், கடலூர் மாவட்டம்னு இது வரைக்கும் யாராவது சினிமாவில் எடுத்திருக்காங்களா? சரி, இந்திய திரைப்படம் 100 ஆண்டுகள் பழமையானது திரைப்படம். இந்த 100 வருஷத்தில் கடலூர் மாவட்டம் அப்படின்னு ஏதாவது ஒரு சினிமாவில் வந்திருக்காமா? நீங்கள் பார்த்துருக்கீங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? சினிமாவில் என்னென்ன வரும்? தென்பாண்டி சீமையில் மதுரை வரும், கொங்கு பகுதி வரும், சென்னையில் சென்னை பாஷை வரும், மற்ற எல்லா பகுதியிலும் வரும். ஆனால் தங்கர் பச்சான் அவர்கள் தான் தைரியமாக கடலூர் பற்றி, கடலூர் மண்ணை பற்றி, கடலூர் வாழ்வியலை பற்றி, கடலூர் மக்களுடைய வாழ்வியலை பற்றி தைரியமாக திரைப்படங்களில் கொண்டு வந்து இன்னைக்கு கடலூர்னா உலகம் முழுவதும் தெரியறதற்கு காரணம் நம்ம தங்கர் பச்சான். நம்ம தங்கர் பச்சான், உங்க தங்கர் பச்சான். இதெல்லாம் உங்களுக்கு எவ்வளோ பெருமையா நீங்க பார்க்கணும் அவரை. அது நீங்க பெருமைப்படணும். உங்களுக்கு நாங்க இந்த வாய்ப்பை தர்றோம், இந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கங்க. அவரை விட்டுட்டு வேற யாராவது வேட்பாளரை தேர்வு பண்ணீங்கன்னா நாசமா போயிடும். நான் உண்மையை நான் உணர்ந்து சொல்றேன். நான் உங்களை சொல்ல, இந்த மாவட்டம். ஏன்னா நான் 3 ஆண்டு காலம் நான் இந்த மாவட்டத்துக்கு எங்க ஐயா 30 ஆண்டு காலம் வந்து போராட்டம் செஞ்சு ஏற்பாடு செஞ்சுட்டு இருக்கிறார். எங்களுக்கு தெரியும் எவ்வளவு வலிக்குது, எங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும் வலிக்குது. இந்த 3 ஆண்டு காலமாக ஒவ்வொரு மாதமும் நான் இங்கே வந்துட்டு இருக்கிறேன், இந்த மண்ணுக்கு வந்துட்டு இருக்கிறேன். இது தேர்தலுக்காக, ஓட்டுக்காக, அரசியலுக்காக நான் வரல. நான் உங்களை காப்பாற்றணும், உங்க பிள்ளைகளை காப்பாற்றணும், உங்க வருங்கால சந்ததியினரை காப்பாற்றணும். அதான் என்னுடைய வேலையா நான் பார்க்கிறேன், என்னோட கடமையா நான் பார்க்கிறேன். நான் அழிச்சிட்டு இருக்காங்க இந்த மண்ணை. ஒரு பக்கம் சிப்காட் அடிச்சு முடிச்சிட்டாங்க. சொன்னேன்ல, தாய்ப்பால்ல டயாக்சின் வருதுன்னா இது சாதாரண செய்தி. அதெல்லாம் இந்த செய்தி உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? சொல்ல மாட்டானுங்க. சொன்னா நீங்க தொடப்பக்கட்டையால அடிப்பீங்க அவங்கள. சொல்ல மாட்டானுங்க. எல்லாம் எங்க நீங்க அடிக்க போறீங்க? எனக்கு கோபம் வருது, உங்களுக்கு வருதா இல்லையான்னு தெரியல எனக்கு. சரி, இது தேர்தல் கூட்டம், நான் வேற கொஞ்சம் எமோஷனல் ஆகக்கூடாது. பொதுவாக நீங்க தான் எமோஷனல் ஆவீங்க. இந்த மாவட்டத்தில் நம்முடைய மீனவர்கள் நண்பர்கள்லாம் இங்கே அதிக அளவில் இருக்கின்றார்கள். அவர்களும் ஆண்டுதோறும் பிரச்சனை, அதே வாக்குறுதி, ஆனால் ஒன்றும் நடக்காது. தங்கர் பச்சான் அவர்கள் மீனவர் சமுதாயத்தை சார்ந்த பிரச்சனைகள் நன்கு அறிந்தவர். அவருடைய நெருங்கிய நண்பர்கள் எல்லாம் யாரு? நிறைய பேர் மீனவர் சமுதாயத்தை சார்ந்தவர், நெருங்கிய நண்பர்கள். அவருடைய திரைப்படங்களில் எத்தனையோ பிரச்சனை கொண்டு வந்திருக்கிறார். மீண்டும் மீண்டும் சொல்றதுன்னா என்ன? அவர் பார்த்து பொறுத்து பார்த்தார். எழுத்து மூலமா பார்த்தார், முயற்சி பண்ணி பார்த்தார், சினிமா மூலமா எடுத்து பார்த்தார், ஒன்றும் நடக்கல. பிறகு அவர் களத்தில் இறங்கி, சரி நானே பார்க்குறேன், அவருக்கு ஒரு வாய்ப்பு நீங்க கொடுக்கணும்.
என்எல்சி சம்பந்தமான பிரச்சனை, நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் 66 ஆண்டு காலம் இந்த நிலக்கரி சுரங்கம் இந்த மாவட்டத்தை நாசம் செய்து கொண்டிருக்கிறது. நான் உலகம் முழுவதும் சென்றவன். உலகத்தில் உள்ள முன்னேற்றங்கள் எல்லாம் எனக்கு நன்றாக தெரியும். உங்களுக்கு எது நல்லது கெட்டது என்று எனக்கு நன்றாக தெரியும். ஐயா அவர்கள் எங்களை நேர்மையான முறையிலே, நீங்கள் என்று சொன்னால் எங்கள் பாட்டாளி கட்சியை நேர்மையான முறையிலே நடத்துகின்றார்கள். நியாயமான போராட்டங்கள் நடத்த வேண்டும் என்று, மக்கள் பிரச்சனை என்று எங்கேயாவது இருந்தால் உடனடியாக எங்கே போராடுவோம். இந்த என்எல்சி 66 ஆண்டு காலம் செயல்பட்டு 40,000 ஏக்கர் விளைநிலங்களை அழித்து இன்னும் 60,000 ஏக்கர் வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு எத்தனை போராட்டங்கள் நாங்கள் செய்தோம். கடலூரில் பாமக வேட்பாளர் தங்கர் பச்சானை ஆதரித்து பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை பார்த்து வருகிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.